வணக்க மக்களே. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண் தனது கணவர் அருணை பிரிந்து குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார். அப்போது அவருக்கு ஆட்டோ டிரைவர் ராஜதுரையுடன் பழக்கம் ஏற்பட்டது. அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இவர்களின் தனிமைக்கு 6 வயது மகன் அபிஷேக் இடையூறாக இருப்பதாக கருதி கரண்டியை சூடுபடுத்தியும் கட்டையாலும் அந்த பிஞ்சு குழந்தையை கொடூரமாக சித்திரவதை செய்து வந்துள்ளார். ஒருமுறை தனது தந்தையிடம், அம்மாவும் மங்கிலும் என்னை அடிக்கிறாங்க, என்னை உங்களுடனே கூட்டிக்கிட்டு போயிடுங்கப்பா என்று அந்த சிறுவன் கதறி அழுதுள்ளான். கடந்த 2020ஆம் ஆண்டு சாய்பாபா காலனி பகுதியில் வைத்து ராஜதுரையும் திவ்யாவும் சேர்ந்து அந்த சிறுவனை குச்சியால் கொடூரமாக தாக்கியதில் சிறுவன் மயங்கி விழுந்துள்ளான். ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். இதுகுறித்து சாய்பாபா காலனி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த இருவரையும் கைது செய்தார். இந்த வழக்கில் இறுதி விசாரணை கோவை SC/ST சிறப்பு நீதிமன்றத்தில் முடிவடைந்த நிலையில் இன்று நீதிபதி விவேகானந்தன் அதிரடி தீர்ப்பு அளித்துள்ளார். சிறுவனை கொன்ற கள்ளக்காதலன் ராஜதுரைக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும், தன் சொந்த மகனை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய தாய் திவ்யாவுக்கும் ஆயுள் தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களை, இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களை.